ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வல்லமை வெளிப்பட. யூதாவின் ராஜாவா இருந்த ஆசா தேவனுக்கு பிரியமாக செயல்பட்டு அவருடைய உதவியினால் பெரிய வெற்றிகளை பெற்றவன். ஆனால் பிற்காலத்தில் அவன் தேவ கோபத்திற்கு ஆளாக நேர்ந்தது. அவன் செய்த தவறு என்ன? தேவன் தம்முடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்த அவன் வாய்ப்பளிக்கவில்லை. அவனுக்கு எதிராக ஒரு யுத்தம் வரவிருந்த சூழ்நிலையில் அவன் தேவனை தேடாமல் அசீரிய ராஜாவின் துணையை தேடினான். அதுவே அவனுக்கு பல இன்னல்களை வரவழைத்தது. தேவன் வல்லமையும் மகத்துவமும் மகிமையும் நிறைந்தவர். அவர் தம்மை விசுவாசிக்கின்ற மக்களின் எதிர்மாறான சூழ்நிலைகளின் நடுவில் அவைகளை வெளிப்படுத்த விரும்புகின்றார். ஆனாலும் அவர்கள் அவரை சார்ந்து கொள்ளும் போதுதான் அவர் அதனை செய்ய முடியும். எசேக்கியா ராஜா மிகவும் இக்கட்டான வேளையில் அவரை சார்ந்து கொண்டு கூப்பிட்டான். எனவே தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஒரே இரவில் அவனுக்கு மாபெரும் வெற்றி அளித்து தம்மை மகிமைப்படுத்தி கொண்டார். தேவனையே சார்ந்து கொள்ளுதல் என்பது தேவனை நம்பிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, அவருடைய வழிகளின் மேலும் அவருடைய ஆலோசனைகளின் மேலும் நம்பிக்கையை வைப்பதே தேவனை சார்ந்து கொள்ளுதல் ஆகும். இங்குதான் பலர் தவறி போகின்றனர். கர்த்தரை அவர்கள் நம்புகின்றார்கள், ஆயினும் கர்த்தருடைய வழிகளில் அவர்களின் நம்பிக்கை பலவீனமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாய நெறிகளின்படியும் உண்மையின்படியும் செயல்பட்டு சில காரியங்களை எளிதாக சாதிக்க முடியாது என்று எண்ணி உலகத்துக்கேற்ற வழிகளோடு சமரசமாகி விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வழிகளில் நாம் சரியாக நடக்க கவனமாய் இருந்தால் தேவனுடைய வல்லமையினால் நமக்கு காரியங்கள் ஆகாம போவிடுவதில்லை. சில நேரங்களில் சோதனையான சூழ்நிலைகள் மனிதர்களை சார்ந்து நிற்கவும் அவர்களுடைய ஆலோசனைகளின்படி குறுக்கு வழிகளை தேடவும் நம்மை தூண்டிவிடுகிறது. அதன் விளைவாக தேவன் நமக்காக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் வாசல் அடைபட்டு போகிறது. அது தேவனை துக்கப்படுத்தும் செயலாகி விடுகிறது. வேதாகமத்தை பார்க்கும் போது தேவனை நம்புவதை விட அதிகமாக மனித உதவியையும் பலத்தையும் நம்பி செல்வது பெரிய பாவம் என்பது தெளிவாகிறது. எந்த நிலையிலும் தேவனை மட்டும் சார்ந்து நிற்போமானால் தேவன் மகிமைப்படுவது மட்டுமின்றி நமக்காக அவரின் வல்லமை வெளிப்படவும் செய்யும். சிந்தனைக்கு, உங்கள் உறவு யாரோடு அதிகமாக இருக்கிறதோ அவரையே நீங்கள் மிகுதியாக நம்ப முடியும். உங்கள் உறவு யாரோடு அதிகமாக இருக்கிறதோ அவரையே நீங்கள் மிகுதியாக நம்ப முடியும்.